நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நம்ம நின்று பேச முடியுமா சார்? பேசிடுவோமா நம்ம? அம்மா இவ்வளவுதான் வாய்ஸ், ஸ்கேல் இவ்வளவுதான் இருக்கணும். அவங்க ஏற்கனவே ஸ்ருதி பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல ஸ்ருதி ஏறவே முடியாது. பா இவ்வளவுதான். இப்ப 8 கட்டையில கூப்பிடுதுங்க. அம்மா என்ன கூப்பிட்டே இருக்கேன், உனக்கு கேட்கலையா நான் சொல்றது? நான் இங்க வச்ச நோட் புக் எங்க? எங்க அம்மாட்ட நான் கேட்டிருந்தேன்னா நோட் புக்கை தூக்கி வீச மாட்டாங்க, கிழிச்சு தூக்கி வீசுவாங்க. இன்றைய ஜெனரேஷன் டோட்டலா வித்தியாசமா இருக்கு. இந்த குழந்தைகளை வளர்க்கணும். நாம வெற்றி பெற்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்க்கணும். அப்போ நாம் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை உங்களோட பேச வந்திருக்கேன். குழந்தைகளிடத்தில் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். நம்ம அம்மா அப்பா நம்மளோட கவனமா பேசவே இல்லை. எப்படின்னா, இந்த வைகை புயல் வடிவேலு சார் இருக்கார்ல, அவரை மாதிரி இதுலயே முடிஞ்சிருச்சு கம்யூனிகேஷன். நம்ம பிள்ளைகளோட நம்ம பேசணும். நான் சொல்றேன், நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். எந்த முறையில் அந்த குழந்தைகளை நாம வளர்க்கிறது? அந்த குழந்தைகளிடத்தில் எது பேசுவது? உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, 3வது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமா சொல்றேன், உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா? உயிரை பணையம் வச்சுட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா? உங்க பையனை கூட்டிட்டு வந்து, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க.